புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فقل تستغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم رغم أنفه أمري ثم رغف أنفه أمري ثم رغف أمري. قال الصحابي خاب وخسر يا رسول الله من هو؟ قال من أدرك رمضان ولم يغفر له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரமலானுடைய 2வது பத்திலே மகஃபிரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நேற்றுடைய தொடர்ச்சியாக பாவ மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் பாவத்தை மன்னித்து விடுகிறார். உலகத்திலே மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலிப்பு உண்டு. அது நல்ல செயலாக இருந்தால் அதனுடைய விளைவு நல்லதாக அமைந்துவிடும். அவன் செய்யக்கூடிய செயலும் பாவத்திற்கும் பாவமான காரியங்களாக விளைவுகளாக இருக்குமேயானால் அவனுடைய முடிவும் கெட்டதாக ஆகிவிடும். எனவேதான் ஒரு மூமினுடைய பாவம் இருக்குகிறதே தேலை போன்று, ஒரு மூமினுடைய பாவம் இருக்குகிறதே தேலை போன்று இருக்க வேண்டும். தேல் உடைய அந்த உருவம் சிறியதாக இருந்தாலும் கூட அதனுடைய விஷத்தினுடைய தன்மை இருக்குகிறதே ஆபத்தானது. அதனாலே தான் அதனை கண்டு பயப்படாதவர்கள் யாருமே இல்லை, எல்லாமே பயப்படுவாங்க. பார்ப்பதற்கு தேல் சின்னதாக தெரியுது, ஆனால் அது கொட்டுனா அதனுடைய விஷம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அதே போன்று தான் மனிதன் பாவம் செய்கிறான், சிறுபாவம் தானே அப்படின்னு போயிட்டான், சின்ன சின்ன விஷயங்கள் பெரும் பாவங்களாக ஆகிவிடும். அதேபோல பாவம் இருக்குகிறது கேன்சரை போன்றதாக இருக்கிறது. கேன்சரை போன்று சிறியதாக இருக்குகின்ற பொழுதே கேன்சரு, சிறியதாக இருக்குகின்ற பொழுதே கவனிக்காவிட்டால் அது கடைசியில் எங்கே வருங்க, உயிரை உடைய ஆபத்தை தேடி தந்துவிடும். அதே போன்று தான் சின்ன பாவம் சிறிய பாவம் செய்ய 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 என்ன செய்யணும், பொய் சொல்லுவான், மோசடி செய்வான், திருடுவான். அந்த திருடுதற்குரிய வழினா கொலை செய்யக்கூடிய ஒரு அவலை ஏற்பட்டு, அப்போ மனிதனுடைய நோய் என்ன செய்யுங்க, சின்ன கேன்சர் தானே, பின்னாடி பார்த்து போடுவான் அவன் சொல்ல போக முடியும். பாவம் சிறியதாக இருப்பினும் அதனுடைய பாதிப்புகள் கடுமையானதாக இருக்குகிறது, கை சேதமாக அமைந்து விடுகிறது. இந்த பாவம் எல்லோரும் செய்கிறார்கள், இதை விட்டு விலகுவது கஷ்டமான காரியம், இதை தவிர்த்து விட்டு இன்று வாழ முடியாது போன்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்து ஷைத்தான் மூமின்களுடைய பாவத்திற்கு தூண்டு போகிறார். மூமின்களை பாவத்தின் பக்கம் செய்கிறாங்க, தூண்டுகிறார். சிறிய பாவங்கள் என்று நினைத்து சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. சிறு கற்கள் சேர்ந்துதான் பெரிய மலைகளாக ஆகிவிடும். சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்மளை மிக பெரும் கொலைகாரனாக, கொலையாளியாக நம்ம ஆக்குவதற்கு காரணம் சின்ன பாவங்கள் தான் என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் ஒரு மனிதன், ஒரு வாலிபர் என்ன செய்கிறாரு, கொலை செய்யணும், தூக்கு தண்டனை. கடைசி நேரத்தில் என்ன வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
அப்போ அந்த வாலிபரிடத்துல கேட்குறாங்க, சரி அவரோட ஹத்தாப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எப்போ உனக்கு என்ன ஆசை, கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் செய்த அவரோட ஹத்தாப் ரலியல்லாஹு சொன்னா, அவரிடத்துல அந்த தூக்கு கைதி சொன்னாரு, முதல்ல என் பெற்றோர்களுக்கு தூக்கில் போடுங்க. என்ன செய்யுங்க? என் பெற்றோர்களை தூக்கில் போடுங்க. காரணம், அவர்கள் நான் சிறு வயதிலிருந்து என்ன செய்வேன், கடையில் போய் அங்கங்கே இருக்க கடையில் வந்து பழத்தை எடுத்து தின்னுட்டு வந்துடுவேன். அப்போ வருகின்ற போது அவருக்கு என்னை தட்டி கொடுப்பார். அன்றையே என்னை வந்து என்ன செஞ்சாங்க, அடித்திருந்தால், நடத்தி திருந்திருந்தால் இன்னைக்கு நான் கொலை செய்யப்பட்டு நான் தூக்கு கைதாக இருக்க மாட்டேன் என்பதால். அப்ப பாவம் செய்கின்ற பொழுது அதனை கண்டிக்கக்கூடிய தன்மை பெற்றோர்களிடத்தில் இருக்குகிறது என்பதை செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய அந்த சம்பவம் நமக்கு விளங்குகிறது. அதனால பாவத்தை நாம் என்ன செய்யணுங்க, நாம் பிள்ளைகள் செய்கிறது என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து உண்மையானால் மிகப்பெரிய பாவத்திற்கு நாம் என்ன செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு கேவலம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பாவத்தை ஒரு மூமினான மனிதன் பார்வையும் ஒரு முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகத்தினுடைய பார்க்கக்கூடிய பார்வை இருக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள், ஒரு மூமினுடைய பாவத்தை தன் மீது சுமத்திய மலையாக பார்ப்பார். ஒரு மூமினுக்கு சிறிய பாவம் செஞ்சிட்டான்னு சரி, பெரிய பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு அது மிகப்பெரிய மலையை போன்று அவன் நினைப்பார். ஆனால் ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக்குடைய தன்மை என்ன செய்வான், சின்ன பாவத்தை பெரிய பாவத்தை கூட ஒரு தான் மேல உட்கார்ந்து எந்திரிச்சு போனா அந்த நிலைமை தான் அவர் என்ன செய்வான் செய்வான். அப்ப அந்த நிலைமைகள் வந்துவிடக் கூடாது. இது தலக்கௌனஹு பிஅல்சினதிஹிம் வ தகூலுன பிஅஃவாஹிஹிம் மா லைஸ லகும் பிஹி இல்முன் வ தஹ்ஸபூன ஹய்யின வ ஹுவ இன்தல்லாஹில் அலீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான், உங்களுடைய நாவுகளால் எடுத்து சொல்லிக் கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்களுடைய வாய்களால் கூறி திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசானதாக எண்ணிவிட்டீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன செய்யறாங்க, அவரை பத்தி புற பேசிட்டேன், அவர்கிட்ட உள்ளதான் நான் சொல்றேன் அப்படின்னா தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா உயிர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயலை சொல்வதுதான் பாவம். அவனிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்வது இட்டுக்கட்டு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ ஒரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு மன வருத்தம் ஏற்படுது, அதை நீ வெளிப்படுத்தி காட்டுகின்ற பொழுது என்ன நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறான். அல்லாஹ் அதை கூட விரும்புவதில்லை என்பதை அல்லாஹ் திருப்பாலே சொல்லித் தருகிறான். அப்ப படைத்தவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த பாவமும் அது பெரும் பாவமே. அதில் சிறியது என்று ஒன்றும் இல்லை, பெரியதும் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், புறம் பேசாதங்க, நாம பேசலாம், பாவமா இல்லையா? அடுத்தவனை விட்டு என்ன செய்யாத, நீ மோசடி செய்யாதங்கிறான், மோசடி செய்யலாம், பாவமா இல்லையா? அடுத்தவனுடைய மனைவி நீ பார்க்காதங்கிறான், நாம பார்க்கிறது பாவமா இல்லையா? இப்படியான எல்லா விஷயங்களையுமே நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாவம் இருக்குகிறதே அது சிறியது பெரியதுன்னா இல்லை, சின்ன சின்னதா இருந்தா பெருசாகுது. அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், எந்த பாவத்தை தொடர்ந்து செய்தால் அது பெரும் பாவம் என்பதை மார்க்க அறிஞர்களுடைய திருப்பாங்க. நண்பா, பாவத்தை சிறியது பெரியதுன்னா என்று தரம் பிரிக்காது. என்ன என்று இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பாவத்தை பிரிக்கிற பாவம் தெரியுது அப்படிங்கும்போது அதில் போய் என்ன பிரிக்கிற, நீங்க தரம் பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம் இருக்குகிறதே ஆபத்தானது, அதை விட ஆபத்தானது 4 உள்ளது. பாவம் தான். அந்த பாவத்திலே 4 வகையான பாவம் இருக்கு. என்ன? பாவத்தை நீ லேசாக கருது, பாவத்தை லேசாக கருது. பாவம் செய்து கொண்டு என்ன செய்து மகிழ்ச்சி அடையுது, அவனுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டான், விபச்சாரம் செஞ்சிட்டதுக்கு பிறகு அது பெரும் பாவம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மனைவிடத்தில் இல்லாத சுமையன் என்ன செய்து வேறொரு பெண்ணோடு இருக்கிறார், எவ்வளவு பெரிய பாவம். அதனால தான் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பாவத்தை லேசாக கருதுவது, பாவம் செய்வதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது. 3வதாக சொன்னார்கள் பாவத்தை தொடர்ந்து செய்வது. 4வதாக பாவத்தை செய்துவிட்டு பெருமை அடைவது. இவன பாவத்தை செஞ்சுட்டு என்னை யார் இடத்துல கேட்கணும்? பாவத்தினுடைய பிரதிபலிப்பு என்னங்க? பாவத்துடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் சொல்றான், கல்லாமல் ரானாலா குலுபிஹி மா கானு யக்ஸிபுன். நீ எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறாயோ அப்பல்ல பாவத்தினுடைய என்ன அவனுடைய உள்ளத்துல கரும்புள்ளி விழுந்து 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 என்ன செஞ்சான், உன்னுடைய உள்ளமெல்லாம் எரிஞ்ச இருள் அடைஞ்சான். நீ என்னத்தை சொல்ல, விபச்சாரம் செய்யாத பாவம், நீ மோசடி செய்யாத பாவம், நீ
நீ கெட்டது செய்யாத பாவம் அவன் மனைவி தலையில ஏறவே செய்யாது. காரணம் அல்லாஹ் சொல்றான், கல்லாமல் ரானாரா குலுபிஹிமா கானி யக்ஸிபூன். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுங்க, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் இருதயங்களின் மீது துருவாக படைத்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். அப்போ உள்ளத்துல என்ன செய்ய ஏறாது. நீ என்னத்தை சொன்னாலும் சரி, அவனுக்கு அது பாவமாவே தெரியாது, சந்தோஷமாக தெரியும். அதனால உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பாவத்தை விட்டு நாம் என்ன செய்வது தவிர்த்து கொள்ள வேண்டும். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் என் மனைவியிடம் என்ன சொல்றாங்க. இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்னுடைய மனைவியிடம் அல்லது என்னுடைய பிள்ளைகளிடம் அல்லது என்னுடைய வேலைக்காரர்களிடம் நான் காண்பேன். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது இவர்கள் எனக்கு மாறு செய்வார்கள். என் மனைவி என் சொல்லுக்கு எனக்கு கட்டுப்பட மாட்டார். என் கேள்விக்கு விடையை நான் வேறு எங்கும் தேடவே தேவையில்லை. படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையே உள்ள உறவு சரியானால் படைப்புகளுக்கிடையே உள்ள உறவு தானாக சரியாகிவிடும் என்பதாக இமாம் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என் மனைவி என்ன சொல்ல கேட்கறதே இல்லை, நீ என்ன பாவம் செஞ்சியோ அதெல்லாம் கேட்கறது. என் பிள்ளைய சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், நீ என்னத்த பாவத்தை செஞ்ச. அதனால இமாம் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ செய்யக்கூடிய பாவம் உன்னுடைய மனைவி மூலமாக, உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, உன்னுடைய வேலைக்காரின் மூலமாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து விடுவான். நீ பாவம் செஞ்சுட்டு ஃப்ரீயா இருப்ப, உன் பிள்ளைக்கு திடீர்னு நோய் வந்து, உன்னுடைய மனைவிக்கு உடல்ல சரியில்லாம ஆயிடும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு. அப்ப இதற்கு காரணம் நீ செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் என்று இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப நீ பாவம் செய்ய செய்ய உனக்கு தான் கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னத்த பாவத்தை செஞ்சேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ செய்யக்கூடிய பாவத்தின் காரணமா 7 சமூகங்களை பாதுகாக்கும். 7 சமூகம் நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, நாம பாவத்தில் முடியும். நம்முடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருப்பாங்க, அல்லது நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருப்பாங்க. இப்படி 7 சமூகங்கள். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ செஞ்சிராத, உன்னுடைய பிள்ளை பிச்சனங்களை பாதிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் என்ன அவதிப்படுறான், எத்தனை பேர் கஷ்டப்படுறான், எத்தனை பேர் நோயாளியாக இருக்கிறான், எத்தனை பேர் பைத்தியக்காரனாக இருக்கிறான், எத்தனை பேர் மூளை இல்லாதவர்களாக இருக்கிறார். காரணம் அவர்களுடைய செய்திருக்கக்கூடிய பாவங்கள் காரணமாகத்தான். மூதாதைகள் செய்த பாவங்கள் வரிசையினதே வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இமாம் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சுட்டா உன் மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளை ஏதாவது என்ன செய்யலாம், அல்லாஹ் நோயை கொண்டு அல்லது துன்பத்தை கொண்டு கஷ்டத்தை கொண்டு ஏதாவது கொடுப்பான். நாம் அதை நினைக்கிறதே கிடையாது. நினைச்சீங்களா? அதே போன்று தான் இமாம் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மக்கள் ஜகாத்தை கொடுக்கலன்னு வச்சுங்க, அல்லாஹ் மலையை தடுப்பான். ஒருத்தர் விபச்சாரம் எந்த ஊரிலே மிகைத்து இருக்குகிறது, அல்லாஹ் நோயை கொண்டு எரிசனை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நோய் வருது, கண்ணுக்கு தெரியாத நோய், கொரோனான்னு இருக்கிறோம். முதல்ல ஒரு ஆளை பாஞ்சிச்சு, 2வது ஆளை பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கொரோனா ஊசி போடுதுங்கிறான். ஆனா எந்த இடத்துல விபச்சாரங்கள் மிகைத்து விடுகிறதோ அந்த இடத்திலும் கண்ணுக்கு தெரியாத நோயை கொடுக்குகிறார். கொரோனான்னு என்னன்னு தெரியல. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான்னு சொன்னா, நாம் பாவத்தில் மூழ்கி இருக்குகிறோம். விபச்சாரம் மிகைத்திருக்கிறது, மோசடிகள் மிகைத்திருக்கிறது, எல்லாம் மிகைத்திருப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நோய் அல்லாஹ் கொண்டு சோதிக்குகிறான். இமாம் ஒரு இறைநேசர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல ஒரு மனிதர் வர்றார், எனக்கு என்ன செய்யுங்க, பிள்ளையே இல்லைங்க, எனக்கு பிள்ளையே இல்லை, துவா செய்யுங்க. அப்ப சொன்னா நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னொருத்தர் வந்தார், விவசாயம் தான் காஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால என்ன செய்யுங்க, மழை பொழியறதுக்கு என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னாங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இப்படி எல்லாம் வரக்கூடிய 4 பேர் வந்தாங்க. 4 பேர் இடத்துல என்ன செய்யறாரு, நீ இஸ்திக்பார் செய்யுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த சீடர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லாத்தையும் இஸ்திக்பார் செய்யுங்கிறீங்களே, காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே இல்லையா, ஃபகுல் தஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. நீங்க உங்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். அதே போல இருசுரி சமா அலைக்கும் மிதராரா, அப்படி நீங்க என்ன செய்யுங்க, தொடர்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேள்விகளையானால் அல்லாஹ் உங்களுக்கு மழையை அனுப்புவான். இந்திருக்கும் அவ்வாறு பணி, அதே போல் நீங்கள் தொடர்படியாக பாவம் செய்வீர்களான உங்களுடைய பொருட்களை அல்லாஹ் என்ன செய்வான், வரம்பர செய்வான்.
உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வான், வளம் பெற செய்வான் என்று. அதே போல உங்களுடைய விவசாயங்களுடைய தோட்டங்களை அல்லாஹ் என்ன செய்வான், உண்டாக்குவான். உங்களுக்கு ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், திருக்குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். அப்ப இஸ்திக்பார் செய்ய செய்ய மழை பொழிகிறது, பிள்ளை வளங்கள் கிடைக்குகிறது, விவசாயம் கிடைக்குகிறது. எப்பொழுதே நாம் பாவ மன்னிப்பு தேடுவோமையா, பாவ மன்னிப்பு தேடுவோம். எந்த இடத்துல ஜக்காத்து கொடுக்கலையோ அல்லாஹ் எங்கேதான் அங்க மழை பொழியாது. எந்தெந்த இடத்துல ஜக்காத்து தடுக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்க ஏன் பாவத்தை கொடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு இத்தனை பேர் சேமித்து வைத்து ஜக்காத்துடைய கடமைகளை நிறைவேற்றாதவர்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஒருத்தர் என்ன சொன்னாரு, இந்த காசே இல்லைங்க. என்ன செய்யறாரு, காசே இல்லைங்க, நான் சிரமத்தில் இருக்கேன். பிள்ளைக்கு செலவு பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன செய்யறாருங்க, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. பள்ளிவாசலுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு டீப் லைட்டு கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு, என்கிட்ட காசு இல்லைங்க, ஒரு 350 ரூபா செலவு வருமா, ஒரு டீப் லைட் வாங்க, ஒரு செட்டோட வாங்குறதுக்கு. அவன் என்ன செய்ய, என்கிட்ட காசு இல்லை, என் அறிவு எப்போ சொல்லுது அப்பதான் செய்யுங்க அப்படிங்கிறார். இதே போன்று அவருடைய மகனுடைய திருமணத்தை என்ன செய்யறாரு, பல லட்சங்கள் செலவு பண்றாரு. அல்லாவுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் யோசிக்கிறார், வீணான செலவு பண்ணுவதற்கு யோசிக்கிறது. அப்ப எப்படி அல்லாவுடைய பரக்கத்து கிடைக்கும்? அல்ல நோயை கொண்டு சோதிப்பான். எந்த இடத்தில் விபச்சாரம் பெறுகிறது அங்க என்ன செய்யணும், அல்லாஹ் புதிய புதிய நோய்களை கொண்டு என்ன செய்வான், உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். வானத்திலிருந்து வரும் ஒவ்வொரு உத்தரவுக்கு பின்னால் பூமியில் வாழும் மனித செயல்பாடுகள் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கபரஸ் நகரத்தை சேர்ந்த கைப்பற்றிய பொழுது செய்தனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அழுதாங்க. ஒரு இடத்தை கைப்பற்றி இருக்காங்க, ஒரு நாட்டை. அப்படி கைப்பற்றக்கூடிய சமயத்தில் என்ன செய்றாங்க, தனிமையில் உட்கார்ந்து அழுகுறாங்க. அப்ப கூட இருக்கக்கூடிய சஹாபி கேட்கிறாங்க, மூமின்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி இந்த நாளில் ஏங்க நீங்க அழுகிறீங்க? வீட்டில் நிகழ்ச்சி நடக்குகிறது, அழுகிட்டு எதுக்கு அழுகிறீங்க? அவ சொன்னாங்களா, எதிரிகள் எத்தனை பலமான சமுதாயம் அவர்கள் கட்டுப்படாமல் பாவம் செய்த போது அல்லாஹ் அவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விட்டான். இதை நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செய்தனா சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார். ஒரு சமூகத்தை, ஒரு கூட்டத்தை என்ன, ஒரு ஊரை நம்முடைய கைட்டுப்பாட்டில் வந்துட்டு சொன்னா அந்த பாவங்கள் மிகைத்ததின் காரணமாகத்தான் அவர்கள் நம்மளை அடிமையாக ஆக்கியிருக்கிறார். அதனால என்ன செய்யுங்க, நாம் அந்த நிலைமையை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஒருத்தர் ஹாபிஸ், குரான் முடித்தவர், குரானை ஃபுல்லா முழுமையாக மரணம் செய்தவர், பாவத்தின் காரணமாக அவருடைய இஃபுதுடைய அந்த தன்மையை போயிருச்சு. இஃபுதுடைய மனப்பாடம், குரான் நெஞ்சில் இருந்த குரான் அப்படி போயிருச்சு. செய்தனா சுனைத் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு சீடர் இருந்தார். அவர் சீடர் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு இறைநேசர்கள் பக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் திக்ர் திலாவத்தை கொடுத்தா இருக்கணும். அவர் ஜுனைத் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்துவ பெண், அழகான பெண் என்ன செய்றாங்க, அங்க இடத்துக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது அந்த சீடர் என்ன செய்றாரு, தன்னுடைய ஷேഖிடம் சொன்னார், நாளை மறுமை நாள் இப்படிப்பட்ட முகமும் நரகத்தில் வீசப்படும் தானே என்று கேட்டார். அழகான பொண்ணுங்க, ஒரு அழகான பொண்ணு, ஆனால் கிறிஸ்துவர், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். அப்படி இணை வைக்கக்கூடிய பெண் அழகானவராக இருக்கின்ற பொழுது அந்த சீடர் வந்து சொன்னாரு, என்ன செய்ய, இந்த பெண் அழகான பெண்ணாக இருக்கிறாங்க, இவங்களை கூட நாளைக்கு என்ன செய்யும், நரகத்தில் முகம் குப்பர தள்ளப்படுமே அப்படின்னு. இப்போ ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க தௌபா செய்யுங்க, இந்த பெண்ணை பார்த்துட்டீங்கல்ல, அந்த அழகை பார்த்துட்டீங்கல்ல, அவ என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அப்ப அந்த சீடர் சொன்னாரா, நான் அந்த பெண்ணை இச்சையோட பார்க்கலையேங்க. நீங்கள் அந்த பெண்ணை இச்சையோட பார்த்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் தவறை ஒப்புக்கொள்ளாத அந்த சீடர் என்ன செஞ்சிட்டாரு, நான் பாவம் செய்யலையே, நான் பாவம் செஞ்சினான். கேள்விதான் கேள்வி என்ன, அவன் இந்த பெண் அழகான பெண்ணாக இருக்கிறான், இவன் நரகத்துக்கு இன்னொரு இழுத்து செல்லப்படுமே அப்படின்னு தான் கேட்டேன். அப்ப அந்த சீடர் வாதம் செஞ்சிட்டார். அப்ப கடைசி வரைக்கும் தௌபாவை செய்யல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 20 வருடத்துக்கு பிறகு அவருடைய முழு குர்ஆனையும் என்ன செஞ்சிட்டார், மறந்துட்டார். முழு குர்ஆனையும் மறந்துட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கல்விமான். அப்ப அவங்க ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட கல்விமான், ஒரு பக்கம் பார்ப்பாங்க, மறுபக்கம் என்ன செய்வாங்க, மனப்பாடம்.
அதனால என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் என்ன செய்வாங்க, துணியை வச்சு மறைச்சு தான் என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்தை பார்ப்பாங்க. அவ்வளவு பெரிய கல்வி. ஒரு பக்கம் பார்க்கும்போது ரெண்டாவது பக்கம் மனப்பாடம் ஆயிடுச்சு, நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய ஆசிரியரிடத்தில் சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்குது. எப்படிப்பட்டது? ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயசிலே குர்ஆனை முடித்தவர்கள். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய ஆசிரியரிடத்திலே என்ன கேட்பாங்களா, எனக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது. சொல்லுவாங்களா, நீ பாவம் செய்வதை குறைத்துக்கொள். பாவம் செய்வதை செய்யாங்க குறைத்துக்கொள் என்பதாக சொன்னா குர்ஆன் உள்ளத்தை விட்டு போகுதுன்னு சொன்னா, நீங்க பார்த்து போதனாலும் சரி அல்லது பார்க்காம போதனாலும் சரி, உங்களை விட்டு குர்ஆன் வெளியே உள்ளத்தை விட்டு போகிறது சொன்னால் நீங்க பாவம் செய்கிறீர்கள், அதனால் உள்ளத்தை விட்டு குர்ஆன் போகிறது என்று இமாம் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். ஒரு பாவம் தாங்க மன்னிக்க முதல் தகுதி. அந்த பாவத்தை என்ன செய்யணுங்க, அவன் என்ன செய்ய விட்டு விட வேண்டும். இப்லீஸ் ஷைத்தான் இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்து முதல் பாவத்தை அரங்கிய பொழுது என்ன, அந்த பாவத்தை என்ன செஞ்சான், செய்கின்ற பொழுது ஒருவேளை அல்லாஹ் மன்னித்து இருக்கலாம், ஆனால் அவன் மன்னிக்கப்படாமல் சபிக்கப்பட்டதற்கு காரணம் தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்தினான். அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்குள்ளாலின் மலாயிக்கத்து சுஜூதி ஆதம ஃபஸஜது, எல்லாம் என்ன செய்யுங்க, ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க. அவன் அல்லாஹ் சொன்னான், சஜிதா செஞ்சிருந்தான்னு வச்சுக்கிறேன், சஜிதா செய்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மாற்றம். அவன் மாற்றம் செஞ்சான். அப்படி மாற்றம் செய்கின்ற சமயத்தில் அவன் என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்தினான். நான் என்ன செஞ்சேன், அவன் நெருப்பால படிச்சாலும் நான் மண்ணால் படிச்சேன். அவன் நெருப்பால படிச்ச, மண்ணால் படிக்கப்பட்டவன், நான் நெருப்பால படிச்சேன். நான் எப்படி பாவத்தில் அவருக்கு சஜிதா செய்யலை அவன் சொல்லி தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்தினான். நான் பாவம் செய்யல, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவன் கட்டுப்படல. அப்படி கட்டுப்படாததின் காரணமாகத்தான் அது மாறு செய்யப்படுது. பாவத்தை எண்ணுகின்ற பொழுது, எந்த ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது பயமும், பாவத்தை செய்கின்ற பொழுது கவலையும் வரவில்லை என்று சொன்னால் உன்னுடைய ஈமானிலே என்ன செய்யுங்க, ஆபத்து இருக்குகிறது என்பதை சிறு சிற்றத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். பாவம் செய்கிறமே, பொய் பேசுகிறமே, மோசடி செய்கிறமே, கெட்டது செய்கிறமே, கவலை பிடிக்கிறதே. இப்போ அந்த பயம் வரணும், பாவத்தை செஞ்சது இருக்கிறாங்க, மன்னிப்பானே, ஏதாவது கொடுத்துருவானே அப்படின்ட்டு ஒரு பயம் வரணும். அப்படி உனக்கு உள்ளத்துல பயம் வரலன்னு வச்சுக்கிறேன், உன்னை ஈமான்ல குறை அப்படின்னு சொல்லி இமாம் சிறு சப்பத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். ஒருவருக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துகிறாரோ அவரு உறுதியானதை அதை சொல்ல மறுக்கிறார். ஒரு இறைநேசர், ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க, கலிமை ஞாபகப்படுத்தப்படுகிறது. கடைசி நேரத்தில் அவர் கலிமாவை சொல்லல, கடைசியில் என்ன செய்யறாரு, மரணத்தை படுகிறார். அவர் இந்த துர்பாரியத்திற்கு காரணம் என்ன, இந்த கெட்ட காரியத்திற்கு காரணம் என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது மார்க்க சட்டங்களை கேலி செய்யக்கூடியவராக இருப்பார். பெருந்தொடக்கு ஏற்கப்பட்டால் அவர் குளிக்க மாட்டார். இஸ்ரவேலர்களுக்கு ஜனாபத்தை குளிப்பு கடமை இல்லை என்று பேசிக் கொள்வார் என்று கூறினார். ஒரு மனிதரை நல்ல ஈமான்தார் அவருக்கு என்ன செய்யுங்க, சக்கராத்துடைய நேரத்தில் களிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்படி களிமா சொல்லி கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு களிமா வரல, எவ்வளோ ட்ரை பண்றாங்கன்னு கிடைக்கல. கடைசியில் களிமா சொல்லாமே மரணத்துக்கு மவுத்தாயிட்டார். அப்போ அவர் குடும்பத்தில் கேட்கின்ற போது அவர் சொல்வார், மார்க்கத்தின் விஷயங்களை கேலி செய்வார். இன்னைக்கு நம்ம கேள்வி பண்றோமா இல்லையா? இறைநேசர்களையும் இமாம்களையும் சஹாபாக்களையும் என்ன செய்யறாங்க, நம்ம கேலி கிண்டல் பண்றோம். உமர் சொல்வதை ஏற்றுக்கொள்வத, அவரை தொழு வச்சாரா? இப்படி நாம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களையும் கேலி கிண்டனாக பேசுகிறோம். கேலி கிண்டனாக பேசுவது மட்டுமல்லாமல் அவருக்கு கடமையான குளிப்பு ஏற்பட்டால் அவர் குடிக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட மௌத்தை கொடுத்து விடுகிறார். அதனால பாவங்கள் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பாக செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பல்ஆம் இப்னு பாபூராவுடைய நிகழ்ச்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். மிகப்பெரிய இறைநேசர், அல்லாஹ்வுடைய லஹுல் மஹ்ஃபூதுல
என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத அறிந்து சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைநேசர் என்ன பாவம் செஞ்சார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாரு? பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அவர்கள் என்ன செய்றான்? நாயை போன்று ஆக்கிவிடுகிறான் என்று ஆக்கிவிட்டான் என்பது குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் வத்துல் அலைஹி நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹு மின்ஹா ஃபஅத்தபஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்லித் தருகிறார். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ததன் காரணமாக, ஷைத்தானுக்கு அங்கு வழிபட்டதின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கேவலப்படுத்தி விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு பிரார்த்தனை செய்தார், பத்வா செய்தார். அதே போன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிராக பிரார்த்தனை யார் சொன்னா? அவன் மனைவி சொன்னா. பொண்ணையும் பொருளையும் பார்த்துட்டு என்ன செய்ய போறீங்க? யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு அழிவு கூட அப்படின்னு சொல்லி துவா செய்ய போறீங்க. இது பெரிய கஷ்டமா? ஷைத்தான் என்ன பெண்ணின் மூலமாக வந்து விடுகிறார். அதே போல தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்ட என்ன அது என்னதே இருக்குது பார்ப்பவே அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி செஞ்சதிற்கான அல்லாஹ் உலகத்தில் அனுப்பி வைத்தான். காலு ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பனே யா அல்லாஹ், எங்கள் இறைவா, நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமாளிகர்களாக ஆகிவிடுவோம் என்று என்ன செஞ்சாங்க? வாசம் அல்லாஹ்விடத்தில் 40 வருஷங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டே இருந்தாங்க. அதே போன்று தான் செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு வேதனை இறங்க போகுதுன்னு சொன்னாங்க. அதனால யூனுஸ்ல ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்க. அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஆஹா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமா அப்படின்னு. அப்படி ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஊருக்கு போகல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் கப்பல் மூலமாக இறங்கி என்ன செய்ய? அல்லாஹ் மீன் வயிற்றுல உள்ள போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? துவா செய்து கொண்டே இருந்தாங்க. 40 நாளோ 40 வருஷங்களா 4 மாசங்களா குர்ஆன் சொல்லி தருகிறது. அப்ப நாம என்ன செய்யுங்க? பாவம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யுங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, நபி பாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய கஷ்டங்களை நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன் மரணத்திற்கு ஓராண்டுக்கு முன் தௌபா செய்வாரோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். 1 வருடம் அதிகம்தான். யார் தன் மரணத்துக்கு 1 மாதத்திற்கு முன் தௌபா செய்வாரோ அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்வான். யார் அதுவும் 1 மாதம் கூட அதிகம்தான். யார் ஒரு மரணத்திற்கு முன் ஒரு ஜும்மாவிற்கு முன்பாக தௌபா செய்கிறார் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஜும்மா கூட வாரத்துக்கு அதிகம்தான். ஆனால் யார் தன் மரணத்துக்கு 1 நாளைக்கு முன்பாக தௌபா செய்கிறாரோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். யார் ஒரு நாளும் கூட அதிகம்தான் யார் மரண நிகழ்வுகளை கண்ணால் காணும் போது தௌபா செய்வாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தா போய்வோன்னு சொல்லி நீங்க கனவு ஒன்றாச்சு, அட நாளைக்கு மௌத்தா போற இன்னைக்கு நீ அல்லாஹ்விடத்தை தௌபா கேளு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாவால் முன்னிப்பு நான் என்ன செய்யுங்க? தௌபாவிற்கு 4 நிபந்தனை. ஒன்று என்ன? நாவால் அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. 2வது என்ன செய்யுங்க? உள்ளத்தால் கவலைப்பட வேண்டும், இனிமேல் அந்த பாவத்தை விட்டு நான் என்ன செய்கிறேன்? செய்ய மாட்டேன், நெருங்கவே மாட்டேன். 3வதாக உடலால் இனி பாவம் நிகழாமல் பார்த்துக்கொள், உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை விட்டு. 4வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் நிகழ காரணமாக இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டித்து விடும். எதை வச்சு பாவம்? பெண்களை வச்சா, ஆண்களை வச்சா, வியாபாரத்திலேயே, தொழிலையா, பிள்ளைகளின் மூலமாக எதை கொண்டு உனக்கு பாவம் நிகழ்வதோ அதை விட்டு நீ துண்டித்து விட வேண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு என்ன செய்யுங்க? ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் தான் இந்த மக்ஃபிரத்துடைய. நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா கஃபார் யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் அப்படின்ட்டு நாம் என்ன செய்யுங்க? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அருகமராகும். ஆனால் நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? மீதி இருக்கக்கூடிய இந்த 8 நாளில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவம் செய்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களிடத்தில் பேசாதவர்கள் பெற்றோரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள். கணவனிடத்தில் பேசாதவர்கள் கணவனிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள். மனைவியிடத்தில் பேசாதவர்கள் என்ன செய்யுங்க? பேசிக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யும்? இந்த உலகத்தில் எதையுமே கொண்டு போகிறதில்லை. உலகத்தில் எதையுமே கொண்டு போகிறதில்லை. ஏதாவது கொண்டு போகிறோமா? இல்லை. என்ன செய்ய போகிறோம்? உலகத்தை விட்டு போய்கின்ற ஒரு நல்ல மனுஷனாக போயிட்டார். அப்படி பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் சாலிஹீன்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அறிவு தெரிந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாம் என்ன பாவங்கள் செய்திருக்கிறோமா ரப்புல் ஆலமீன், யா ரப்பு யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நாம் இரவலையும் பகல்லையும் தனியாக கூட்டாக ரகசியமாக பகிரங்கமாக எவ்வளோ பாவங்கள் செய்து விட்ட ரப்பே யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நாங்கள் நீண்ட ஹயாத்தையும் உடல் ஆஃபியத்தையும் சலாமத்தை தந்து இந்த ரமலானுடைய மீது இருக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து ரப்பே யா அல்லாஹ், சிறு பாவங்களாக இருந்தாலும் பெரும் பாவங்களாக இருந்தாலும் அனைத்தையும் நீ மன்னிக்கக்கூடிய ரப்பே. நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாரை மன்னிக்க முடியாத ரப்பே யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான்.